கண்களை மூடி. யாரும் வெளில போக வேண்டாம். கண்களை மூடி ஆண்டவரத்துல பேசுங்க. ஆண்டவரே, ஒருவேளை 2024 ஆண்டு என் இடத்துல ஏதாவது குறை இருக்கிறதா? என் இடத்துல ஏதாவது தவறான காரியங்கள் இடத்துல காணப்படுதா? இல்ல நான் கொடுக்கிறதுல நான் பின்தங்கில இருக்கிறேன்னா, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நான் எப்பொழுதுமே சபையில சொல்ற ஒரு காரியம், என்னால கொடுக்க முடிஞ்சு நான் கொடுக்காம இருந்தா கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டான். ஒருவேளை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்து என்னிடத்தில் இல்லை என்றால் கர்த்தர் அதை மன்னிப்பார். கர்த்தர் அதை மன்னிப்பார். இன்னைக்கு காணிக்கை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் என்னையே கொடுக்க அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இதுவரை என்னை சுமந்து வந்திருக்கு, என் குடும்பம் ஏமாத்தினான், நான் ஏமாத்தினப்பா, என் வாழ்க்கை ஏமாத்தின. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, என்னை பலப்படுத்திருக்கீங்க. ஆண்டவரே, நீங்க எடுத்து வந்த விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்ப காலத்துல நான் நன்றா இருந்தேன், என் ஜப வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, என் வேத வாசிப்பு நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப நான் பின்தங்கில இருக்கிறேன். 1000 ரூபாய் வாங்கினாலும் உமக்கு கொடுப்பதில் நான் உத்தமனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னால முடியலையே. சபைக்கு சரியா வர முடியலையே. சபை ஊழியத்தில் அன்றுவரே நான் கடந்து செல்ல முடியலையே. ஒருவேளை 2024 ஆண்டில் அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நீங்க அந்த சமூகத்தில் இருப்பீங்க. நன்றி அப்பா, என் வாழ்க்கை ஒரு சேக்கரோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக. நீங்க செய்த உபகாரங்கள் அதிகம். ஆண்டவர், நீங்க ஆசீர்வதிச்ச விதங்கள் வித்தியாசமானதப்பா. என் நடத்தி வந்த விதங்கள் வித்தியாசமானது. ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் என்னை பாதுகாத்து இருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவதிலே தவறி போயிருக்கிறேனே, உன்னை கனப்படுத்துவதற்கு நான் தவறி போயிருக்கிறேனே. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். கருவிலே உருவான நாள் முதலாம் இதுவரையில் நடத்திருக்கிறீரப்பா. அவையோடு சோதரிக்கிறோம். உனக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். தாவீது சொல்வது போல நான் ஏமாத்துறேன், நான் ஏமாத்துறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை ஆண்டவரே நீங்க கொடுத்ததப்பா. நான் இன்னைக்கு பலத்தோடு இருக்கிறேன்னா ஆண்டவரே நீங்க எனக்கு பாராட்டின கிருபை அப்பா. உனக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லி. ஹல்லேலூயா. கருவிலே தாய் கருவிலே உருவான நாள் முதலா என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் செய்து
நன்றியப்பா நடத்தி குறையும் காத்து மகிழச் செய்தீரே நன்றியா. எல்லாரோட சமூகத்தில் எல்லா கண்களும் புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அன்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் என் வீடும் என் வீட்டார் வரும் ஓயாமல் நன்றி சொல்வேன். நானும் என் வீடும் என் வீட்டார் வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. நான் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். உண்மையா சொல்லுமா? நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஆமாண்டவரே, இதுவரை நடத்தினதற்கு, என்னை பாதுகாத்ததற்கு, என்னை ஏமாத்தினது, எங்க வீடு ஏமாத்தினது, எல்லா கரங்களை தட்டி அவர்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்து இருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இதே துதியோடு, இதே பிரசனத்தோடு, இதே உற்சாகத்தோடு இந்த புதிய ஆண்டுகளோட சமூகத்தில் கூடி ஆராதிக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டுகள் நம்ம சமூகத்திலே கூடி ஆராதிக்க வேண்டும். எல்லா நாயகத்தின் ஆண்டவரை ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்திருந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்திருக்கிற ஆண்டுக்காக ஸ்தோத்திரம் சொல்லு. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் புதிய ஆண்டவனை அழைத்து கொண்டிருக்காங்க. எல்லா உற்சாகமான நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா உற்சாகமான நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபை என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை
பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்கள் ஆகியவரை எனக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அன்றுவரே சுகத்தோடு பத்திரத்தோடு, அன்றுவரே அப்பா சரீர பலத்தோடு இந்த ஆண்டை எங்கள் காண நீங்க செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே இருந்தும் சபைக்கு போக முடியாத சூழ்நிலை, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே வெளி உலகத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆகையானவரே, இந்த 2025ஆம் ஆண்டை கர்த்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாய் நீ கொடுத்திருக்கீங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகத்திலே எத்தனையோ ஆண்டவரே போராட்டங்கள் உண்டு. தினம் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயிக்கிறேன்னு சொன்ன விதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாய் இந்த ஆண்டு இதுவரையில் நீ நடத்திருக்கீங்க, இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கு சொன்ன விசுவாசத்தோடு இருக்கிறோம் அப்பா. சாயங்காலத்திலே அழுகை தந்தோம், முடிய காலத்திலே களிப்புண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி புதிய ஆண்டு உங்களை களிப்புண்டாகுகிற ஆண்டாக, ஆண்டவரே சமாதானத்தின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்யப்படும் நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சரீர பலவீனத்தோடு பல மாதங்களாக, பல வருடங்களாக, பல வாரங்களாக, பல நாட்களாக யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய ஆண்டில் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரையோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே திருமண காரியத்தை நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை நிறைவாகி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பிரிந்து போன உறவுகள், ஆண்டவரே பிரிந்து போன குடும்ப வாழ்க்கைகள், ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே ஒன்று சேரட்டும் அப்பா. மேகம் போன்ற திரளான சாட்சியை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடத்தக்கதான ஓட்டத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். எத்தனையோ குடும்ப வாழ்க்கை புரிந்து போன சூழ்நிலை, எத்தனையோ குடும்ப வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழ்நிலை. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை உள்ளத்திலே நீங்க பேசும்படியாக நான் சொல்லிக்கிறோம். இந்த ஆண்டு இந்த வாழ்க்கையில பிரகாசிக்கிற ஆண்டாக இருக்கட்டும் அப்பா, வெளிச்சத்தின் ஆண்டாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல், குழந்தை இல்லாமல் ஆண்டவரே தவிக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் அமையட்டும் அப்பா. ஆண்டவரே, நீ அப்படியா செய்ய போறீங்க, நீங்க அப்படியா செய்ய போறீங்க அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல வருடங்களாய் தீராத வியாதிகள், பல வருடங்களாய் தீராத பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய ஆண்டிலே மாறி போகட்டும் அப்பா, மாறி போகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் எப்படியா செய்ய போறீங்க, கர்த்தர் எப்படியா செய்ய போறீங்க. எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் ஆண்டவரே கஷ்டத்திலும் கண்ணீரிலும் ஆண்டவரே முடங்கி கிடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஏற்ற நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்புகளை கர்த்தர் அமைத்து தர முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அந்தமான் தீவுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தீவில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் அப்பா, தீவுகள் உமக்கென்று காத்திருக்க சொன்ன வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அப்பா, தீவுகள் மேல் நோக்கமாய்க்கு சொன்ன வாசிக்கிறோம். ஆண்டவர் அப்படியாக ஆண்டவரே அந்தமான் தீவு மேல வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்கள். கர்த்தர் எப்படியா செய்ய போற கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவர் எங்க சபைக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அந்தமான் இருக்கிற ஒவ்வொரு மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக, ஆண்டவரே அப்பா திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளுக்காக, திருச்சபையுடைய மேய்ப்பதற்காக, ஆண்டவரே அந்தமான் மெத்தடிஸ்ட் திருச்சபை ஆண்டவரே அப்பா தலைமை நடத்துகிற டிஎஸ்ஐயாவுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் நம் குடும்பம் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார்.
அந்த மண் மேல ஒரு நோக்கம் வைப்பீராக ஆண்டவரே. புதிய புதிய தரிசனங்களை திட்டங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. மங்கி கிடக்கிற எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பட்டும் ஆவியானவர். அப்பா, நாங்க எழுந்து பிரகாசிக்கிற ஆண்டவரே கிணியாய் இருக்க கருத்து கிருபை செய்கிறாங்க ஆண்டவரே. அழைத்த அழைப்பு உண்மையானது என்று விசுவாசிக்கிறோம். எலியா சூழச்செடியில கீழே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே எலியாவை தட்டி எழுப்பினீங்களே ஆண்டவரே. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா, நீ கொடுத்திருக்கிற ஊழியம் கனமானது ஆண்டவரே. அப்பா, இது ஆண்டவரே ஒருவனும் கிடைக்காதபடிக்கு ஆண்டவரே